ஹலோ ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி ஃபுல் டே என்ன ரொட்டீன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நான் மார்னிங் வந்துருச்சு. நைட்டு பால் காய்ச்சி வச்சுருந்ததில் ஏடு எடுத்து வச்சு தனியாக ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுருவேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் தனியாக கொஞ்சம் பால் எடுத்து டீ போட்டு காலையிலே குடித்தாச்சு. டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து சாம்பார் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து ரைஸுக்கு டிஃபன் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இந்த சாம்பார். அது மாதிரி நான் ஒட்டுக்கா ரெடி பண்ணிட்டேன். நான் தனித்தனியாக நான் ரெடி பண்ணலை. சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தோசை தான் காலையிலக்கு ஊற்றிருந்தோம். டிஃபன் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்டாச்சு. தோசை செஞ்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா வாழைக்காய் ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நான் மிஷினில் துணி போட்டிருந்தேன். ஸோ மிஷின் முடிஞ்சிருச்சு. ஸோ துணியை கொண்டு போய் மேலே காய போடலான்னு சொல்லிட்டு காய போடுறதுக்காக எடுத்துகிட்டு போனேன். துணி ஃபைனலாக காய போட்டாச்சு பாருங்கள். காய போட்டுட்டு சரி நான் கொஞ்சம் செடி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க ஒரு சில பிளான்ட் வந்து நான் வந்து மாடியில் வச்சுருக்கேன். ஸோ அதை இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சின்னதாக பார்த்துட்டு நான் வந்துட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் சாம்பார் அந்த இது தான் நான் சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மாவு அரைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன் மார்னிங்கே. ஸோ மாவு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாவு அரைக்கிறதுக்காக கிரைண்டர் எடுத்து வச்சு நான் ஃபர்ஸ்ட் உளுந்து தான் நான் எப்போவுமே போட்டு அரைப்பேன். ஸோ உளுந்து போட்டு மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அரிசி போடுவேன். அரிசி போட்டு மாவு எடுத்து கலக்கி தனியாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் துணியும் காஞ்சிருச்சுங்க. துணியும் நான் போய் எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக மடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்குள்ளேயும் ஈவினிங் பார்த்திங்கன்னா 5 o'clock ஆயிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து பால் காய்ச்சி டப்பாவில் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா நான் காஃபி தான் ஈவினிங் போட்டிருந்தேன். ஸோ நாங்கள் 2 பேரும் காஃபி கொடுத்துட்டு பேலன்ஸ் கொஞ்சம் மில்க் இருந்தது. கவு மில்க் தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ அந்த பேலன்ஸ் மில்கில் வந்து நான் தயிர் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர்நூன் அரைச்ச மாவு இருந்தது. ஸோ அந்த மாவில் இட்லி போட்டுட்டு கோகோனட் சட்னி அரைச்சிட்டு ஆஃப்டர்நூன் வச்ச சாம்பார் இருந்தது. ஸோ அந்த சாம்பார் வச்சு டின்னர் முடிச்சிட்டோம். பாய்.